வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீடு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் கொஷின் என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டுருக்கிறீங்க. அந்த கம்யூனிட்டி பாக்ஸில் எனக்கு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து 1 by 1 ஆன்சர் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் வேணால் அதில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், எந்தெந்த வீடியோவுக்கு எந்தெந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ரிப்ளையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் போயிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். நான் வந்து எவ்ரி வீக் வந்து சம் கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ அதிலிருந்து வந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அதாவது பீரியாரிட்டி பேசிஸில் ஃபஸ்ட்டு கொஷின் ரைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை பாட்டத்தில் வந்து வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக வந்து தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்துருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஷின் வந்து ரைஸ் பண்ணும்போது உங்கள் நேம் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல வந்து ஐடி வந்து சம் காம்ப்ளிகேட்டடாக வருது. தினேஷ்குமார் அப்படின்னா டிகே அப்படின்னு போட்டு ஏதாவது நம்பர்லாம் போட்டு வரும். அதனால வந்து உங்களுடைய நேம் எந்த ஊர்லேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஊருக்காரங்க கூட நம்ம ஊர்லேருந்து கூட எத்தனை பேர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார், கேன் ஐ ஹோல்ட் ஐஆர்எஃப்சி ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த ஐஆர்எஃப்சி ஷேர்ஸ், அதாவது இந்தியன் ரயில்வே ஃபின்கார்ப், இந்த ஷேர் பொறுத்தவரையும் இந்த ரீசெண்டாக, அதாவது இந்த 2024 மிடில் இருந்து 2024 எண்டு வரையும் நான் ஸ்டாப்பாக ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது இந்த ஐஆர்எஃப்சி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் 2023 இருந்த ட்ரேட் வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 2024 ஜான்வரியில் 190 rupees வந்துட்டு இப்போ அகைன் வந்து 230 rupees போயிட்டு இப்போ வந்து 119 இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூ வந்து பார்க்கும்போது டிசம்பர் 2023 ட்ரேட் ஆகிட்டு இருந்த வேல்யூக்கு வந்துருக்குது. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி வந்து நவரத்னா கம்பெனி, இது வந்து பை பண்ணலாம். ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆகிருக்குது. இது வந்து பை பண்ணலாம். 80 ரூபாய் வர்ற வரையுமே வந்து பை பண்ணிகிட்டே வரலாம் ஃபார் லாங் டேர்முக்கு. லாங் டேர்ம் மீன்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸுங்க. இல்லை நான் 6 மாதம், 1 மாதம், ஒரு 7 மாதம் அப்படின்லாம் ஹோல்டு பண்ணுறது கிடையாது. லாங் டேர்ம் மீன்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். இப்போ நீங்கள் 120 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு 1 வருஷத்தில் அது வந்து 250 ரூபா போகணும். அங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. அப்படியே ஹோல்டு பண்ணணும். ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் போகும்போது உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் பீரியடுக்கு வந்து நீங்கள் கோல் வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து டைம் பீரியட் வந்து கோல் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து சிஜு அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. டாடா கேபிட்டல் ஐபிஓ வருவதால் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஷேர்ஸ் டு ஹேவ் எனி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் வந்து டாடா கேபிட்டல் வந்து 5% to 10% ஸ்டேக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம் நியூஸ் படித்தேன், பட் எவ்வளோ ஸ்டேக் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் டாடா கேபிட்டல் வரதுனால டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. நிஃப்டி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணின பிறகு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நஷ்டம் குறைந்து விட்டதா? செபியின் நல்லெண்ணம் நிறைவேறியதா? பின் குறிப்பு: இந்த மாற்றத்தினால் அதிக அளவில் பயன்பெறுவது புரோக்கரேஜ் ஆப்ஸ் என்பது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா என்னுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது இப்போ ரீசெண்டாக செபி வந்து சம் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து சம் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வீக்லி ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணாங்க. முன்னெல்லாம் வந்து மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் இருந்துச்சு. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஒரு எக்ஸ்பெரி தான் வீக்லியில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, மினிமம் 15 lakhs. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இப்போ நிஃப்டியோட லாட் சைஸு 75. அதே மாதிரி சென்செக்ஸோடைய லாட் சைஸு 10 20 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ இது பண்ணதுனால செபியோட நல்லெண்ணம் நிறைவேறியதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% நான் சொல்லுவேன் செபியோட நல்ல எண்ணம் நிறைவேறி இருக்குது. ஏன்னா இந்த மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் அந்த வீக்லி எக்ஸ்பீரியில் டெய்லியுமே வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். சடனாக 300-400 பாயிண்ட் மிட் கேப் நிஃப்டி ஏறும். எதுக்கு ஏறதே தெரியாது. அதாவது பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரி, ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரி
ஃபின் நிஃப்டிலாம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஹை வெயிட்டேஜ். அப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்லைட்லி ஒரு ₹5 அப் அண்ட் டவுன் பண்ணுறாங்க, இங்கே வந்து பெருசாக ஒரு மூவ்மெண்ட் வரும். இதனால வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து 100% பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி இதனால வந்து பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் இதனால பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு மட்டும்தான். புரோக்கரேஜ் ஆப்ஸுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீக்லி எக்ஸ்பெரியில் வந்து டெய்லியுமே எக்ஸ்பெரி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இப்போ வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால அவங்க புரோக்கரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நிறைய எக்ஸ்பெரி போயிடுச்சு இல்லை, அதனால வந்து அவங்களுடைய வருமானம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேற யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் புரோக்கரேஜ் கம்பெனி, ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து வரி டேக்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா எங்களுக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ரிசர்ச் அனலிஸ்ட், இவங்களுக்கு வந்து பேக்கேஜ் ஆப்ஷனில் வந்து அவ்வளோ ஆக்டிவாக கொடுக்க முடியாது. பட் எனக்கு வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. நான் வந்து அட்வான்டேஜ் கேட்டகரியில் தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து செப்பரேட்டாக ஆப்ஷன் பேக்கேஜே கிடையாது. நான் 2024 ஜனவரியிலே வந்து ஆப்ஷன் பேக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்து அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். யுவராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. சார், குட் ஆஃப்டர்நூன். ஹவு டு அரைவ் த ஸ்டாப் லாஸ் இன் நிஃப்டி ஆப்ஷன்? ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது நிஃப்டி ஆப்ஷன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஜீரோ ஆகும், மோஸ்ட்லி வந்து ஜீரோ ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வாங்கினது வந்து டபுள் ட்ரிபிள் அப்படி கூட போகும். பட் 90% வந்து ஜீரோ ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அதை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்காங்க. ஓகே, இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடணும். அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எந்த ஊருக்கு போகிறோம்னு தெரியாத பஸ்ஸில் ஏறிட்டு போகிற மாதிரி, அது போய் எங்கே போய் விடுதோ அங்கே தான் நீங்கள் இறங்கி ஆகணும். அது மாதிரி வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் அமௌண்ட்டும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த வந்து ரோமன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார் வணக்கம், நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க மந்த்லி RSI 55 கிட்ட வந்தால் பவுன்ஸ் பேக் ஆகும். 55 கிட்ட வந்துருச்சா, நான் வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. 55 இல்லை 52 வரையுமே வந்துச்சு மந்த்லி RSI. இப்போ ரீசெண்டாக கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி நான் மந்த்லி RSI வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த வீடியோலேயே வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு போட்டிருந்தேன். அதாவது 52 அரௌண்ட் வந்துட்டு 22,000 நிஃப்டி வரும்போது 52 வந்துச்சு மந்த்லி RSI. அங்கே இருந்துட்டு இப்போ வந்து 55 அரௌண்டுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸாக வந்த லோ 52 வந்து பிரேக் பண்ணக்கூடாது மந்த்லி RSI. அதே மாதிரி நிஃப்டி வந்து 22,000 வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அது பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரையும் நத்திங் டு ஒரி. அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் வந்து நம்ம எல்லாமே ஒரி பட்டு தான் ஆகணும். 21,000ங்கிறது ஈஸியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருது. சார், ஹவு டு பர்ச்சேஸ் ஃபார் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், எனி வெப்சைட் அவைலபிள் அப்படின்னு கேட்டுருக்காரு. அதாவது நான் இது லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லிட்டேன் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர் மூலமாக வந்து அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ராரை வந்து காண்டாக்ட் பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி இதுவுமே வந்து ப்ரூஃபோடு தான் வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும். மெயில் அனுப்புகிறோமோ இல்லை டிடி எடுத்து அனுப்புகிறோமோ இது எல்லாமே வந்து ப்ரூஃபோடு தான் பண்ணணும். அவங்க ரிஜிஸ்ட்ரார் வந்து நமக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. சிடிஎஸ்ல இப்போ வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக வாங்கலாம் லாங் டேர்முக்கு. இப்போ 1100 சம்திங் இருக்குது. லிஸ்டிங்கு வந்து 1200 300 ஆச்சு. 2000 rupees நியர்லி போயிட்டு இப்போ மறுபடியும் டவுன் ஆகிருக்குது. ஸோ சிடிஎஸ்ல வந்து லாங் டேர்முக்கு வாங்கலாம். இந்தியாவில் இருக்கிற டெபாசிட்டரி சர்வீஸில் அதிகமான டெபாசிட்டரி சர்வீஸ் பண்ணுறது இவங்க தான். அதுக்கு அடுத்ததான் வந்து NSDL இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பிளாக் சவுல் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்துருக்குது. சார், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த ஆரோ கோல்டு ஆப்?
அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் நோ ஐடியாங்க. ஆரோ கோல்டு ஆப்புங்கிறது நீங்கள் சொல்லி தான் நான் வந்து கேள்விப்படுறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆல்சோ வேர் யூ ஆர் பையிங் யுவர் ஷர்ட்ஸ் ஆர் வெரி அமேசம் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஏங்க, நான் போடுற ஷர்ட்ல ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் போட்டுக்கிற ஷர்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஓல்டு ஷர்ட்டு. ஓகேங்களா? என்னுடைய பழைய வீடியோ இருந்தால் கூட நான் ஷேர் பண்ணுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஷர்ட்டு இது. ஆக்சுவலாக இந்த ஷர்ட் நான் அப்போ வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 80 kg இருந்தேன். இப்போ வந்து 71 இருக்கிறேன். அதனால் வந்து இந்த எனக்கு பிடிச்ச ஷர்ட் எல்லாமே வந்து டெய்லர்கிட்ட போய் கொடுத்து கொஞ்சம் டைட் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் போடுற ஷர்ட் எல்லாமே வந்து சேலத்தில் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் எடுப்பேன். இல்லை அப்படின்னா பிராண்ட் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் எடுப்பேன். பட் நான் ஷர்ட் எடுக்கிறது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு ஷர்ட்னாலும் போய் போட்டு பார்த்துட்டு கிளாத் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் எடுப்பேன் நான். பட் நான் எடுக்கிற ஷர்ட் எதுவுமே வந்து நாட் மோர் தென் 500 rupees. 500 ரூபாய்க்கு மேலே என்கிட்ட ஷர்ட் அதிகம் இருக்காது. அப்படியே இருந்துச்சுன்னா 1 or 2 ஷர்ட் இருக்கும். ராம்ராஜில் வேட்டி அண்ட் ஷர்ட் எடுக்கிறோம்ல, அது மாதிரி 2-3 ஷர்ட் இருக்குது. பட் குவாலிட்டியான ஷர்ட் எடுப்பேன். ஓகேங்களா? அதனால ரேட்டும் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து பார்த்து ஷர்ட்லாம் எடுப்பேன். பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்து செக்குடு ஷர்ட்டு தான் வந்து நான் அதிகமாக வந்து லைக் பண்ணுவேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பிளைன் ஷர்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோ பார்த்து உங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதெல்லாம் எங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஓகேங்களா? ஓகே, தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார், ஹவு டு ஃபைண்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டுக்காரு. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.